நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், திதி இன்று அதிகாலை 1:19 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 11:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:35 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு புரியாத புதிருக்கெல்லாம் விடை கிடைக்குங்க. அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அறிந்து தெரிந்து சில பணிகளை முடித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழி கொடுக்குங்க. வியாபாரத்தில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நேரம் செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. குறிக்கோளோடு எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சிரமம் விலகி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எல்லோருக்கும் இன்று நீங்க உதவியாகவும் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி சிறப்புடன் செயல்படுத்தி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு போன்றவை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். பண வரவு சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அசையா சொத்துக்களால் உங்களுக்கு வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நடக்கும் காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுடன் அணுகி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பணி சுமை அதிகமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கக்கூடும். சிலர் இடத்தில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்று முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை, ஆனால் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். மாணவ கண்மணிகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பரணி, இன்று தேவையற்ற விஷயங்களை கவனம் செலுங்க. மனதை நீங்க ஒருநிலைப்படுத்த வேண்டும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றிகரமாக செய்ய முடியும். பேச்சு குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை, இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாது எதுவுமில்லை, கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க.
எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை தெளிவு வேண்டும். கண்டிப்பாக காதல் வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பக்குவமாகவும் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ரோகிணி கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம் அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடன் என்று நீங்க செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சுக வாழ்வு சொகுசு வாழ்வு என்று வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள் கொஞ்சம் பார்த்து மட்டும் பேசுங்கள். வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். முக்கிய செயல் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க நண்பரின் ஆலோசனை உதவுங்க. குறைந்த அளவில் தான் வருமானம் கிடைக்கும். ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உறவினர்கள் வருகை புரிய கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தேவைக்கேற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்கும். கடன்களும் படிப்படியாக குறையும். பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. நீங்களாகவே பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உடல் பிணி கொஞ்சம் கண்டிப்பாக போகுங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல்ல இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை விட்டது போதும். விடுமுறை விட்டாலும் நீங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் உங்களுக்கு தவிடுபடி ஆகக்கூடும். என்று ஓரளவு நினைத்த வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திருவாதிரை பார்த்து பேசுங்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கூட மதிப்பு கொடுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். என்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புனர்பூசம் என்று உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்.
யதார்த்தமான நிலைக்கு கண்டிப்பாக செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும் என்று நீங்க சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பலரும் உங்களை பார்த்து வியக்கக்கூடுங்க. எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சுலபமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைக்கும் காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சரளமான நிலை இன்று ஏற்படக்கூடுங்க. முடிந்தவரை பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் விற்பனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். மனதை கொஞ்சம் தியானம் போன்ற விஷயங்கள்ல நிலைநிறுத்திக் கொள்வது மிக நல்லது. முடிஞ்சளவு பெண்கள் இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதல்ல இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிரி இடமாறி போகின்ற சூழல் இருக்குங்க. சற்று தாமதமாக சில பணிகள் நடைபெறக்கூடும். முடிந்தவரை எதையும் யோசித்து பேசுவது மிக நல்லது. பிறருக்காக நீங்க கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். நீங்களும் வாங்கி கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். பூசம். நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடுங்க. தைரியமாக சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பணிபுரியக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறுங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. கடன்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சுலபமாக பணியில் உங்களால் ஈடுபட முடியும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பொருளாதார மேன்மை உருவாகக்கூடும். வாழ்க்கையில எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், லட்சியம் இருக்குங்க. சிம்ம ராசினியர்கள், முக்கிய செயலில் நீங்க பிறரிடம் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். நிர்வாக திறமை கண்டிப்பாக பளிச்சிடும். சிரமணி மட்டும் கொஞ்சம் இருக்கும், அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டு செலவுகளை இன்று நீங்க சிக்கனம் வேண்டுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மிதமாக இதிலும் ஈடுபடுங்கள். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையுங்க. மருத்துவ செலவுகள் ஏதும் வேண்டாம். அதற்கு ஏற்றாற்போல் உணவு பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள், குடும்பத்தில் உள்ளவர்களும் அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகள் போன்றவை ஏற்படக்கூடும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தூக்கமின்மை, உடல்நிலையில் சோர்வு, ஞாபக மறதி போன்ற மந்தமான நிலைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். பெண்கள் இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காவிட்டாலும் காதல நீங்க கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமைதான் கண்டிப்பாக வேண்டும். என்று மாணவ கண்மணிகள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. விடுமுறை விட்டாலும் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும்.
மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க முக்கியமான பணியை மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்புக்கு உயர்வு உண்டாக கூடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். உங்களிடம் பலரும் அன்பும் பாராட்டும் காட்டுவார்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். செலவுகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். இன்று எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது மிக சிறப்பு. உத்திரம். இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. இன்று பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கூடுமானவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தாருடன் வெளியினருக்கு சென்று மகிழக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திறமையாக்கக்கூடும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று சொகுசு வாழ்க்கை சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நாள்பட்ட வியாதியிருந்து உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட செயல்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு இன்று காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவில் சேமிப்பு கூட்டும். காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். அதிர்ஷ்டவசமாக இன்று பணிகளை ஈடுபடுவீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். மனதில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடுகள் அபிவிருத்தி பெருக்கிக் கொள்ள முடியுங்க. பயணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், நல்லதொரு வேலை வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும். இருந்தாலும் இந்த நாளை நீங்க கொஞ்சம் ஓய்வுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல்ல கொஞ்சம் திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் ஏற்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். பயப்பட வேண்டாம். மாணவர்கள் இன்று படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசியல்வாதியின் நட்பு என்று ஏற்படக்கூடும். காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டவசமாக எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். பலரும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க கூடுங்க. அஸ்தம். என்று இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று இயந்திரங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சித்திரை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நியாயம், நீதி, நேர்மை என்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களிடம் பலரும் அன்பும் பாராட்டக்கூடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அபிவிருத்தி பணியை பெருக்கிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை வெற்றி இருக்கும். திட்டமிட்ட செயல்களை ஆர்வமுடன் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. கொஞ்சம் அறப்பணிகளை செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பலம் பெறக்கூடுங்க. இன்று திடீரென்று கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள்
ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்குங்க. மக்களின் பேராதரவும் கண்டிப்பாக இருக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. குழப்பங்கள் இருப்பின் தயவு செய்து அதை உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத மனசுக்குள் போட்டு நீங்களே குழம்பிக் கொள்ள வேண்டாம். அடுத்தவருக்கு நாம உதவி செய்கின்றோம், மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யவில்லை என்ற கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்படாதீர்கள். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இல்லைங்க. இன்று பெண்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் எல்லாம் சுமூகமாகத்தான் செல்லும். ஆனால் காதலுக்காக நீங்க குழம்பி போக வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். நிதானமாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், கல்வியில் ஜெயிக்க முடியும். வெற்றி என்பது சுலபமாக அமைத்துக் கொள்ளக்கூடியங்க. என்று உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நன்கு படியுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இரவும் பகலும் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. சுவாதி எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதையோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எது எப்படியோங்க என்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு பின்பு பணிகளை தொடங்குங்கள். எல்லாம் நல்லதாக நடக்கும். முடிஞ்சளவு தூக்கம் கொஞ்சம் குறையும். நன்கு தூங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பண தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும். அதனை சரி கட்டுவதில் கொஞ்சம் பார்த்துத்தான் நீங்க எதையும் செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக இருக்குங்க. திட்டமிட்ட செயல்களை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்களுக்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். பெண்கள் இன்று தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். என்று விருச்சிகம் ராசினியர்கள் தொழிலுக்காக புதிய ஆர்டர்களை பெறக்கூடுங்க. முடிஞ்ச அளவு இன்று ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். தகுதியும் தரமும் உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். ஆதரவும் உங்களுடைய லாபத்தையும் கண்டிப்பாக பெற முடியுங்க. அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு படிப்படியாக உயருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசினியர்கள் சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். நியாயமான விஷயங்களை கொஞ்சம் மிகவும் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்டக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலில் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கைகூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். பெரிதும் உங்களை மற்றவர்கள் நம்ப கொடுங்க. அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் சூடு பிடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கேட்டை. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று நடக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தனுசு ராசினியர்கள் மென்மையான குணம் கொண்டவராக என்று நீங்க காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும். அடுத்தவருக்கு எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும். பேசுவதில் மட்டும் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலங்களை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மிதமான பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெளியூர் பயணங்களை மட்டும் பயன் அறிந்து மேற்கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகள்ல செய்ய நினைக்கும் காரியங்களில் சாதகமான பலனை அடைய முடியும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்ய முடியுங்க. பண வரவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். ஆழ்ந்த உறக்கத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் வீட்டு சிந்தனத்தை இன்று கேட்டு பெறுவீர்கள். பெண்கள் என்று நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். நன்மை மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முடிந்தளவு பெண்கள் இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்புங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் கல்வி பற்றிய பயம் இருக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி எறிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்கக்கூடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சளவு இன்று நல்ல தூக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். போராட்டம். இனி எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கூட்டும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். என்று நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உத்திராடம். இன்று காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக கூட இருக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நடப்பவைகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்லவையாக இருக்கக்கூடும். கடும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பேசுவதில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலங்களை பாதுகாப்பது நல்லது. மிதமான அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை இன்று பலப்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். இன்று எதிரிகள் இடமாறி போகின்ற சூழலும் இருக்குங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்ட செயல்களை ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள்.
என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. வியாபாரத்தில் கூட நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தாராள பண வரவை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். திடீரென்று வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. மக்களின் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் என்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். முடிஞ்ச அளவு பெண்கள் என்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. என்று காதலை பொறுத்தவரைங்க பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாக கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வீண் பேச்சுக்கள் மட்டும் கேட்க வேண்டியிருக்கும். வீண் பழியும் சுமக்க வேண்டியிருக்கும். அதனை பார்த்து பக்குவமாக வழிநடத்தி செல்லுங்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. விரும்பும் விதத்தில் எல்லாம் அமைந்துவிடக்கூடும். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க பொறுமையுடன் வழிநடத்தி செல்வது மிக நல்லது. திருவோணம். இன்று வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செய்கின்ற செயல்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை பக்கபலமாக வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று கண்டிப்பாக இருப்பீர்கள். செய்கின்ற செயல நிதானம் இருக்குங்க. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க கூடுதல் பண வரவை பெற்று நிம்மதியுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் பொறுமை இருப்பது மிக நல்லது. சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். நல்ல நேரம் நல்ல காலம் இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்ற எண்ணமும் வந்து கொண்டேதான் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். பொறுமையாக இருங்கள். திட்டமிட்ட செயல்களை சிறப்புடன் செய்து முடிக்க முடியுங்க. பேசுவதில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். புதியவர்கள் நட்பாக கூடும். அறிமுகம் கிடைக்கும். அவரிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்க மனதில் உள்ளதை மற்றவரிடம் கொட்டி தீர்ப்பீர்கள். தயவு செய்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எது பேசுவதாக இருந்தாலும் நல்லவர்களா என்று பார்த்து பேசுங்கள். கெட்ட சகவாசனை அடியோடு தவறுங்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கித்தான் செல்லுங்க. அதிகமாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். பண வரவும் சீராக இருக்கும். வெளியூர் பயண திட்டத்தில் பாதுகாப்பை நீங்க பின்பற்ற வேண்டும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்க கொடுங்க. பயணங்கள் வீண் செலவை ஏற்படுத்தினாலும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடும். தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிருங்கள். அலைந்து திரிந்து எதிலும் ஈடுபட வேண்டாம். யாரையும் குறைகள் கூட சொல்ல வேண்டாம். சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கின்றது. சுறுசுறுப்புடன் மட்டும் இருக்க பாருங்கள். மற்றபடி இன்று உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்று பெண்கள் செல்வாக்குடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது சாதித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். என்று காதல் குளறுபடியை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க தெளிவான முடிவெடுப்பது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் செயல்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம்.
புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. இயன்ற அளவில் பிறருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் புதிய அனுபவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சதயம் என்று நீங்க கண்டிப்பாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நேர்முக விஷயங்கள்ல நேரடியாக பேசுவீர்கள். மறைமுக விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்து அணுக வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். லட்சியங்கள் கை கொடுக்கும். அலட்சியம் மட்டும் வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புரட்டாத்தி இன்று சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கையிலும் காசு பணம் கண்டிப்பாக பழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க தெளிவாக அணுக வேண்டும். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று செய்யும் பணிகளை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய செயலும் கண்டிப்பாக நிறைவேறும். புதியவரின் அறிமுகமும் நட்பும் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். பணியாளர்கள் இன்று சலுகை பெற்று மகிழ கொடுங்க. தாய் வீட்டு சிதனத்தை இன்று கேட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபக்ஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பலரும் வியக்கும்படி இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடும். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். முடிந்த அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. அது மட்டுமில்லை, குடும்பத்தாரிடம் நல்ல விதமாக பேசி பழகுங்கள். என்று பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் அன்பை செலுத்துவீர்கள். காதல் உங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனையை கொடுக்காது. காதல் இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்தால் தான் முன்னேறி செல்ல முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி இன்று பண வரவுகள் சீராக வந்து கொண்டிருக்கும். குடும்ப தேவைகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூட்டும். முக்கிய செயல் நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். என்று கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தகுதி தரமும் கண்டிப்பாக உயரக்கூடும். புகழ் செல்வம் செல்வாக்கு யாவும் உயரக்கூடுங்க. நட்பு ரீதியில் உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பேசுவதில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். திட்டமிட்ட செயல்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். ரேவதி என்று மனம் மகிழ்ச்சி அடையுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. மன மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தயவு செய்து பகை உணர்வு இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள், அது போதும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.